ஒரு ஊர்ல ஒரு வயசான மேஸ்திரி இருந்திருக்காரு. அவருக்கு அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்போ அவருடைய முதலாளி கான்ட்ராக்டர்காரர்கிட்ட போயிட்டு, "நான் இந்த வேலையிலிருந்து ஓய்வு பெறலான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கான்ட்ராக்டர்காரர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, "நம்மக்கிட்ட ரொம்ப நாளா வேலை பார்த்த ஒருத்தர் நம்மக்கிட்ட இருந்து ஓய்வு பெற போறாரு" அப்படின்னு சொல்லவுமே அவருக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்திருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எனக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. அதாவது இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் நம்ம முதலாளி சொல்லிட்டாரே எப்படி மறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சாலுமே இவர் ஒரு முழு மனசோட அந்த வீடை கட்டலை. ஏன் அப்படின்னா, நம்மளே ஓய்வு பெற போகிறோம், இனிமேல் இந்த வீடை நல்லா கட்டுனா என்ன கட்டாட்டி என்ன அப்படின்ற மாதிரி அவர் கட்டிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியாக அந்த வீட்டோட வேலையும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதும் அதை பார்வையிடுறதுக்காக அந்த கான்ட்ராக்டர்காரர் வர்றப்போ இவர் வாசல்லையே நின்று வரவேற்றிருக்காரு. அப்போ அந்த கான்ட்ராக்டர்காரர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வீட்டோட சாவியை எடுத்து இவர் கையில் கொடுத்து, எங்ககிட்ட நீங்கள் இவ்வளவு நாள் வேலை பார்த்ததுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடை நான் கட்ட சொன்னேன், இது எங்களுடைய அன்பளிப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மேஸ்திரி மனசுக்குள்ள, ஐயோ இந்த வீடு எனக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா கட்டியிருப்பேனே, இப்படி ஏனோ தானோன்னு கட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தப்பட்டிருக்காரு. அதாவது நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்மளுடைய முழு திறமையும் காட்டாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துடுறோம்.